ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் ஆர்மி. இவங்க தாங்க வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க தற்போது. சரிங்களா? ஸோ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக தான். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். லைவ் கிளாஸில் டிஎன்பிசி கிளாஸையுமே ஃப்ரீயாக அரசு தேர்வு நீங்கள் எழுதுறதுக்கான கிளாஸஸையுமே எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லைப்பா எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ணி விடுங்க. படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தாங்க அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16 19 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஃபார் அன்மேரிட் மேல் தான். ஓகேங்களா? அன்மேரிட் மேல் தெளிவாக சொல்லிடுறேன். கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் இவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12th படிச்சிருந்தா போதும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 60% நீங்கள் வாங்கியிருந்தீங்களா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்ளிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டும் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் லிஸ்ட், அதுக்கு மெரிட் லிஸ்ட் வந்துடும். அப்புறம் நம்ம ஜாயினிங் லெட்டர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் மட்டுமே 4 வருஷத்துக்கு நடக்குங்க. சரிங்களா? முடித்த பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? இன்ஜினியரிங் டிகிரியோட உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க ட்ரைனிங் அப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 56,100 ஓகேங்களா? 56,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரேங்க் ஆஃப்டர் ட்ரைனிங் முடித்த பிறகு உங்களுடைய போஸ்டிங் எல்லாம் அப்படின்னா லியூட்டனன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் தாங்க. சரிங்க. சேல்ரி உங்கள் லியூட்டனன்ட் ஆன பிறகு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 17 லட்சம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் கமிஷன் வந்து பெர்மனண்ட் கமிஷனுங்க. சரிங்களா? வேறு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் எடுத்துருக்கணும். அப்போ தானே நம்மளால் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு இதுக்கு முடிக்க முடியும். அதனால் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 90 வேகன்சிஸ் இருக்குங்க. 90 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்டகிரேட்டிக் பேசிக் ட்ரைனிங் அண்ட் கேடெட் லொக்கேட்டட் இன் சிஎம்இ பூனே, அப்புறம் எம்ஹவ், அதுக்கப்புறம் சிக்கந்தராபாத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபேஸ் 2வில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஹ்ராடூனில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவார்ட் ஆஃப் த டிகிரி வந்து இன்ஜினியரிங் டிகிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காஸ்ட் வந்து இதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19,940 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் லியூட்டனன்ட்டுன்ற ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேப்டன், அதுக்கப்புறம் மேஜர், அதுக்கப்புறம் வந்து கர்னல், அதுக்கப்புறம் கர்னல் டிஎஸ், அப்புறம் கர்னல், அப்புறம் பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல், ஓகேங்களா? அப்புறம் ஜென்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் அவங்க ஒவ்வொரு இதுக்கும் போட்டே கொடுத்துருக்காங்க. லியூட்டனன்ட்க்கு 56,100 1,77,000 வரைக்கும், கேப்டனுக்கு 61,300 1,93,000 வரைக்கும். இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கிராண்ட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டியர்னஸ் அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலைஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.